ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாம் நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஜிம்மில் பார்ட்னரோட பண்ணுறதுக்கும் பார்ட்னர் இல்லாமல் தனியாக பண்ணுற ஒர்க் அவுட்டுக்கும் என்ன வித்தியாசன்றதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சது பார்ட்னரோட ஒர்க் அவுட் பண்ணுறதா இல்லை தனியாக ஒர்க் அவுட் பண்ணுறதான்றத கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக உங்களோட பார்ட்னரோட பேரையும் சேர்த்து கமெண்டில் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்ட்னரோட நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்டு, அதாவது பார்ட்னர் கூட நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, என்டர்டெயின்மெண்ட், ஃபன்னாக ஒர்க் அவுட் பண்ணலாம். அதை விட முக்கியமாக நம்ம ஒரு செட்டோட போதும், ஒரு 10 கவுண்டோட போதும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் நம்ம பார்ட்னர் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணி இன்னும் போடலாம், இன்னும் 2 போடலாம்னு சொல்லி நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டெமினா கொடுப்பாரு, எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுப்பாரு அவரோட மோட்டிவேஷனால். ஸோ பார்ட்னரோட பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஹார்டராக ஒர்க் அவுட் பண்ண முடியும். அது இல்லாமல் ஃபன்னாகவும் இருக்கும். அதோட முக்கியமாக மோட்டிவேஷன் கிடைக்கும். என்டர்டெயின்மெண்ட்டோட மோட்டிவேஷனோட ஃபன்னாக போடலாம் ஒர்க் அவுட். இண்டிவிஜுவலாக தனியாக ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒர்க் அவுட்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம். என்ன பண்ண போகிறோமோ அதை நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு ஃபோக்கஸ்டாக பண்ணிட்டு போகலாம். அதை விட முக்கியமாக டைமிங், இந்த டைம்லேருந்து இந்த டைமிங்குள்ளே முடிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம மைண்டில் செட் பண்ணிவிட்டு அந்த டைமிங்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். தனியாக ஒர்க் அவுட் பண்ணோம்னா டைம் மேனேஜ்மெண்ட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதும் நமக்கு கிடைக்கும். பட் ஆனால் இது சேஃபாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னைய கேட்டிங்க அப்படின்னா, தனியாக ஒர்க் அவுட் பண்ணுறது சேஃபர் சைடு கிடையாது. இது நமக்கு கை ஷேக்கிங் ஆகுது, இல்லை நம்மளால் grip இல்லை அப்படின்னா கூட இருக்கிற பார்ட்னர் சப்போர்ட்டிவாக இருப்பார். ஸோ எனக்கு பர்சனலி கூட பார்ட்னர் இருந்தால் பெனிஃபிட்டாக இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு பார்ட்னர் இருந்தால் சேஃபர் சைடாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட பார்ட்னருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட பார்ட்னரோட பேரை கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர்த்துக்கு பார்ட்னர் பிடிக்குது, இல்லை இண்டிவிஜுவலாக ஒர்க் அவுட் பண்ணுறது பிடிக்குதுன்றத. நான் உங்கள் விக்கி.